நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. சபைக்காக ஜெபிக்காத நாளே கிடையாது, கர்த்தர் அறிவார். அநேகருக்கு ஜெபம் பண்ணுவேன், அநேக சபைகளுக்கு நான் போகிறவன், எல்லா சபைகளுக்கும் ஜெபம் பண்ணுவேன். 4:30க்கு எந்திரிச்சு 7:15 வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய ஜெப ஊழியம். அல்லேலூயா. இப்போ இந்த ஒரு பெரிய நாளை உலகமே எதிர்பார்க்கு, இந்த உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே அனுசரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு திருநாள் இருக்குன்னா கிறிஸ்துவின் பிறந்த நாள். அல்லேலூயா. உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், சில பேர் கர்த்தரை அறிந்து அவரை நாம் அந்த நாட்களில் சந்தோஷமாய் நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்குள்ளாய் அவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது தான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அப்போ இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை நிறைவேற்றலாம், அந்த ஆராதனையை எப்படியெல்லாம் நம்ம கர்த்தருக்கு மகிமையாய் செய்யலான்னு சொல்லி பாஸ்டர் ஒரு பட்டியலே போட்டுட்டு இருந்தார். நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சமீபத்தில் 2-3 வாரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு மனசில் வந்துச்சு. மறந்துட்டேன், ஆண்டவர் இங்கே நினைவுபடுத்தினார். அதை நினைக்கிறதில்ல, ஆனால் கர்த்தர் அதை நினைவுபடுத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரையும் குறிப்பாக மேன்மைப்படுத்தி சொல்லலை, உள்ளதை உள்ளபடியாக சொல்கிறேன், சத்தியம் சாட்சி. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, நான் திடீர்னு ஒரு பாஸ்டர் பெங்களூரில் இருக்கார், அவர் பேர் எலியா. அவர் எனக்கு சொன்னார், ஐயா என்னுடைய கடன் பாரங்களெல்லாம் தீரும்படியாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்கு, ஐயா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், உங்கள் கடன் பாரங்கள் மாறும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி நான் எலியாங்கிற பேரில் அடித்தோன்னே கோயில்பட்டி எலியாவுக்கு போயிடுச்சு போகணும். யாருக்கு? ஹெப்டா வீட்டுக்காரருக்கு, அவர் பாஸ்டர்லையா, அனந்தராஜ் ஐயாவோட மருமகன். அங்கே போனோன்னு அவர் எடுத்து நான் தான் பேசினா, அறிமுகப்படுத்திக்கல. ஐயா உங்கள் கடன் பாரமெல்லாம் மாறும்படியாக நான் ஜெபித்திருக்கிறேன் அப்படின்னா, ஐயா எங்களுக்கு கடனே இல்லையானார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் சொன்ன வார்த்தை, நான் உண்மையை சொல்லுகிறேன், கேட்டிங்களா? உங்கள் கடனுக்காக நான் ஜெபம் பண்ணேன்னு சொன்னேன். ஐயா எனக்கு கடனே இல்லைங்களே, ஒரு கடனும் கிடையாதுன்னார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சை கட்டிகிட்டு இருக்காங்க. நான் தான் போய் அதுக்கு ஃபவுண்டேஷனுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அந்த வெத்த இடத்துல. கேட்டிங்களா? அப்போ அவர் சாட்சி சொல்லுகிறார், எனக்கு கடனே இல்லை. அல்லேலூயா. இதை ஏன் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன்னு சொன்னால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடன் இல்லாமல் இருப்பதே பெரிய கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இப்போ சொன்னார் பாஸ்டர், பல தேவைகள் இருக்கு, நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த சந்திக்க வேண்டுமானால் சட்டியில் சோறு இருந்தால் தான் ஆப்பையில் வரும். அல்லேலூயா. அது மாதிரி நீ ஆசீர்வாதமாக இருந்தால் நீ மனமகிழ்ச்சியாய் கொடுப்பாய். அதற்கு சபையானது ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரரும், ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரருடைய பிள்ளைகளும், எங்கள் சபைக்கு வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியது சபையின் கடமை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் என்ன, உங்களுக்கு சத்தியத்தில் போதிக்கப்பட்ட அவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்யும்படியாய் நான் மனப்பூர்வமாய் நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன், தம்பி நீங்கள் யார் பேசுகிறேன்? ஐயா நான் ஹெப்டா வீட்டுக்காரர் பேசுகிறேங்கய்யா அப்படின்னா. அடடே நீ சொல்லக்கூடாதா தம்பி, பரவாயில்ல, நீ ஒரு நல்ல செய்தியை காலையில் சொல்லியிருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு காரியம் செய்வேன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர், சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும்
வார்த்தையவே வாயில சொல்லி கர்த்தரை அர்ப்பணித்து என்ன கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்த இயேசுவுக்கு சந்தோஷம்னு சொல்லும்படியாக மனப்பூர்வமாக ஜெபம் அனுப்பானார். அல்லேலூயா. இப்படியாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் இல்லாத ஒரு வாழ்வை, சமாதான வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கிறிஸ்துமஸில் ஒரு நான் மனப்பூர்வமாக ஜெபிக்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஆண்டவர், நீங்கள் நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள். நான் இங்கே வரக்கூடிய பாஸ்டர்கள் எல்லாம் எங்கேருந்து வர்றாங்க என்னன்னு விசாரிப்பேன். ஏன்னா அப்படி விசாரிக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்கள் கொண்டு வந்த செய்திகளை கேட்டிருப்பீர்கள். நான் இந்த கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த ஏரியாவுக்கெல்லாம் அடிக்கடி போகிறவன். அதனால் அங்குள்ள பாஸ்டர்களை எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட சத்திய வேதத்தில் நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருப்பீர்கள். அந்த வசனம் உங்களுக்குள்ளாம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், நான் 2 வாரத்துக்கு முன்னால் 3 வாரத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு சபை பாஸ்டர் ஒரு 10-20 பேர், ஒரு 20 பேர் தான் ஒரு நைட் ப்ரேயர் நடத்துனாங்க. ஒரு வீட்டில் நடத்துனாங்க. அப்போ அங்கே போயிருந்தேன். அங்கே போனோன்னே அந்த பாஸ்டர் உட்கார சொன்னார். ஜேம்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லி அவர் பேர். அங்கே உட்கார சொன்னார். நான் உட்கார்ந்தேன். நான் போய் ஒரு மூலையில் உட்காந்தேன். அங்கே கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30-2 மணி வரைக்கும் தொடர்ந்து ஜெபந்தான். பிள்ளைகள் பூரா அந்நிய பாஷையில் ஜெபிச்சு வரிசையாக சுற்றி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்து கடைசியாக ஒரு மணி சமயத்தில் ஐயா நம்ம கூட வந்திருக்கிறாரு. அவர் ஒரு 1/2 மணி நேரம் தேவனுடைய செய்தியை கொடுப்பார். நான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அந்த நாளுக்கு என்ன கொடுத்தாரோ பரிசுத்த ஆவியானவர் என்ன எனக்கு சொன்னாரோ அதை சொன்னேன். கடைசியாக எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பாப்பா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிற அந்த சபையில் இருக்கா. அவள் பேசக்கூடிய நல்ல கர்த்தரால் உபயோகிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சொன்னால், இந்த ஆள் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த ஆள் என்ன பேச போகிறாரு, இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த பாஸ்டர் அப்படின்னு. நான் சும்மா ஒரு வேட்டையும் கட்டிக்கிட்டு ஒரு சட்டையும் போட்டுட்டு ஒரு பனியனும் போட்டு போனேன். அங்கே ரொம்ப உப்பசமாக இருக்குதுன்ட்டு. அவள் தோற்றத்தில் பார்த்து நினச்சாலோ என்ன நினச்சாலோ தெரியல, இந்த ஆள் என்ன சொல்ல போகிறான். நான் சொன்னேன், இந்த ஆள் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த ஆள் சொல்லுவார். அல்லேலூயா. இந்த ஆள் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த ஆள் சொல்லுவார். என்ன, அதுதாம்மா சத்தியம், நீ கரெக்டாக தான் நினச்சிருக்கிற, ஒன்றும் தப்பில்லை. என்ன கண்டுக்கிட்ட நீ அப்படின்னு நான் இந்த செய்தியில் என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டேன். அவள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த செய்தியினுடைய மொத்த சாரம், நீங்கள் 1/2 மணி நேரம் பேசுனீங்க, ஆனால் பாஸ்டர் 10 நிமிஷம் எச்சா எடுத்துக்கங்கன்னு சொன்னார். அந்த பாஸ்டர் சொன்ன இந்த 3/4 மணி நேர செய்தியில் ஐபிசி சபை இருக்குங்க, கேரளா முழுவதும் ஐபிசி தான். இந்த ஐபிசியில் தமிழ் ஐபிசி கொஞ்சம் இருக்காங்க. அந்த ஐபிசி சர்ச் பாஸ்டர் தான் என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு 10 பேருக்கு. அந்த பாஸ்டர் சொன்னார், என்ன பெருமைப்படுத்த, என் இயேசுவை பெருமைப்படுத்த சொல்லுகிறேன். ஏன்னா அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம் எங்கள் சபையில், நீங்கள் தேவ செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படி உருவாக்கக்கூடிய அப்படி உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சபையாக இதை நான் பார்க்கிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த சபையிலிருந்து எத்தனை பேர் உருவாக்கப்பட்டு உருவேற்றப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு எத்தனை இடத்துல ஊழியக்காரர்கள் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறார்களோ அத்தனை ஆசீர்வாதமும் இந்த சபைக்கு வந்து வரும், இந்த சபை மக்களுக்கு வந்து சேரும், இந்த சபையை நடத்தக்கூடிய ஐயாவுக்கு வந்து சேரும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த தம்பி சொன்னார், உங்கள் பாஸ்டர் தம்பி சொன்னார், நம்ம போய் 2 பேரையாவது தேவனுக்குள்ளாய் கொண்டு வந்து அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து தேவனுடைய அன்பை ருசி பார்க்க செய்யணும். இதுதான் கிறிஸ்துமஸ். உண்மையாக அதுதான் கிறிஸ்துமஸ். நான் எல்லாத்துலையும் சொல்லுவேன், நான் இந்த வால்பார் பாஸ்டில் எல்லா பாஸ்டும் எல்லா சபையிலையும் சொல்கிறது, நீங்கள் போய் இந்த கேரள சர்வீஸ்க்கு போகிறீங்களே, அங்கே போய் நீங்கள் எதையாவது கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா.
நீங்கள் கொடுத்துருவாங்க. இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார், அவர்களுக்காக அதை கொண்டாடக்கூடியவர்கள் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்தா என்ன நம்ம தானே கேட்க விட்டுவோம் இல்லையா, நம்ம தானே மற்றவங்களுக்கு கொடுவோம் அப்படின்னு. அப்போ சில சபைகளில் வால்பாறையில் நான் பார்த்து காதால் கேட்டதை பார்த்துருக்கேன். இந்த கிறிஸ்தவனுங்க வர்றானுங்கன்னு சொல்லி ஏன்னா எங்கேயாவது போய் சில்லற காசை சில்லற மாற்றி கையில் வச்சுருப்பாங்க. கேட்டிங்களா, அந்த பாஸ்டர்களை சொல்லி ஒரு தலைகளாக மாற்றினேன். நான் எப்படி மாற்றினேன், ஒரு பீஸ் கேட்க அவங்களுக்கு கொடுங்க, இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்காங்க. அவன் மனப்பூர்வமாய் ஏதாவது காணிக்க கிறிஸ்தவம் உங்கள் சபையார் கொடுத்தா வாங்கிக்கோங்க. சபை அல்லாத மக்கள் காணிக்க கொடுத்தா சபையில் கொண்டு வந்து போடுங்க. நீங்கள் வாங்க, இந்த சபையில் போட்டால் அடுத்த வருஷம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க, இந்த நற்செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சில வாங்க நடந்தாங்க. சில சபைகள் புது ஆத்மாக்களால் பெருகினார்கள். அல்லேலூயா. இந்த மாதிரியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் சபையில் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ்க்காக ஒரு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளோடு பேசுவார். கர்த்தர் சில வார்த்தைகளை பேசுவார். ஏன்னா ஒரு வார்த்தை தான். அந்த எங்கள் பாஸ்டர் என்னை நடத்தின பாஸ்டர், என்னை சபைகளை நடத்தின பாஸ்டர் இந்த ஜெர்சனோட அப்பா டி மேத்யூ, அவர் இறந்துட்டார். அவங்க பிரசங்கம் என்ன அப்படின்னா, 2 வசனத்தை வாசித்து மக்களை எல்லாம் இந்த பைபிளை ஒரு ஓரத்தில் வச்சுருங்கன்றாங்க, பேசாமல் வச்சுருங்க. அந்த 2 வார்த்தையை வைத்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார் 1.5 மணி நேரம். அதனுடைய டெஃபனேஷனை பேசிக்கொண்டிருப்பார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் அப்படி பயிற்றுவிக்கப்பட்டவன் கர்த்தர் பேசுறது மட்டும் சொல்லுவேன். சில பேருக்கு ஒரு 50-60 பேர் கூடியிருக்க இடத்துல ஆண்டவர் 5 பேருக்கு கூட அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அத்தனை பேருக்கும் போய் சேர்றது இல்லையா, அவர் எதிர்பார்க்கிற தாக்கத்தோடு ஏக்கத்தோடு தவிப்போடு எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேரையும் அந்த வார்த்தை நிரப்பி கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்களை பிரகாசிக்க வைக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி வார்த்தைகளை கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். மீகா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். மீகா உங்களுக்கு ஒரு வசனத்தை, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். எப்ராத்தா என்ற பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமையாக. இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் பிறந்து, அல்லேலூயா, இஸ்ரவேலை ஆள போகக்கூடிய தேவாதி தேவனாகிய என்ன கர்த்தர் உன்னிடத்தில் பிறந்து என்னிடத்திலே வருவார் என்று சொல்லி அநேக ஆத்துமாக்கள் தகப்பனை ஏங்கி கொண்டிருக்கிறது. முதலாவது உன்னிடத்தில் கிறிஸ்து பிறக்க வேண்டும், உன்னுடைய ஆவியில பிறக்க வேண்டும், உன்னுடைய வார்த்தையில பிறக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே எப்ராத்தா என்ற பெத்லகேமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா என்ற வார்த்தைக்கு கனிகள் நிறைந்த என்று அர்த்தம். என்ன ஆவிக்குரிய கனிகள், வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கனிகள், அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்பது இனிமையான வார்த்தைகள் என்ன உன்னிடத்திலிருந்து புறப்படும் பொழுது உன்னுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை புறஜாதிகளை தேவனுக்குள்ளாய் கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. கசப்பான மருந்து தான், கொஞ்சம் சீனி வாயில் போட்டு குடிச்சு போட்டால் வியாதி குணமாகும். அது மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கசப்பாய் கடினமானவனையும் என கிறிஸ்துவுக்குள்ளாய் இழுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு வார்த்தைகளுடைய புறப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்படி புறப்படக்கூடிய மக்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், உன்னிடத்திலிருந்து உன் வார்த்தையிலிருந்து உன்னுடைய ஜெபத்திலிருந்து கர்த்தர் புறப்பட்டு போய் கர்த்தரை அறியாத மக்களை தேவனுக்குள்ளாய் கொண்டு வருவதுதான் எப்ராத்தா. அல்லேலூயா. அந்த எப்ராத்தாவாக அந்த கனிகள் நிறைந்த மக்களாய் நீங்கள் மாறும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களில் வெளிப்படும். அல்லேலூயா.
இப்படி வெளிப்பட வேண்டுமானால் அவன் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். சத்திய ஆவியானவருக்குள்ளாக இருக்கக்கூடிய வேத வசனத்தினுடைய மகிமை, வேத வசனத்தினுடைய உயிர், வேத வசனத்தினுடைய ஜீவன் அவனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டு கலந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா அதை செய்ய முடியாது. அதற்காகத்தான் சபைக்கு சரியா தவறாமல் வருவது. அல்லேலூயா. ஆராதனை நாளில் பாருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னால் ஒவ்வொரு மனசில் கை வச்சு சொல்லுங்க பாப்பா. நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வர்றதுக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க? ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆவியில், ஆத்மாவில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில் நீங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறீர்களா இல்லை தாழ்ந்து இருக்கிறீங்களா? நான் எப்படி இருந்தோம், ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது கொஞ்சம்தான், அவர் கொடுத்தது நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் ஊழியத்துக்கு வரும்போது கட்டிக்க வேட்டி இல்லாமல் எங்கள் அம்மா 16 முழ சேலையை 4 கிழிச்சு என்ன நான் கட்டிட்டு வந்தவன் தான். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ ஒரு 50 பாசை என் கூட அனுப்புனாலும் ஏன்னா எந்த கடையில் வால்பாரில் சொன்னாலும் துணி கொடுத்துருவான். காசை திரும்ப கொடுப்பதற்கும் கர்த்தர் வலையை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் சாட்சி. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும் பொழுது எவ்வளவு நிச்சயத்தோடு வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அதை பெருக பண்ணுகிற கர்த்தர், அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவருடைய கடனே இல்லாமல் வாழ வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த மாதிரியாக இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் வாயின் வார்த்தையில், சிந்தையில், ஜெப வேளையில், ஆராதனை ஒழுங்குமுறைகளில் நீங்கள் சரியாக இருந்தால் கிறிஸ்து உங்களோடு கூட பிறப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு தியாக உணர்வு வேணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ மேலே ஒரு வெறி வேணும். கிறிஸ்துவ மேலே ஒரு வெறி வேணும். ஆராதனை மேலே ஒரு பற்றுதலும் ஒரு வாஞ்சையும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நைட்டு 10 மணிக்கு வந்தேன். எங்கே இந்த ஊருக்கு இந்த மாது வீட்டில் தங்க வச்சேன். அப்போ அங்கே போய் படுத்து எல்லாம் போடுங்க, மணி 11 ஆச்சு. அவன் வேற என்னை கொடுமையாக தண்டனை பண்ணணும்னு நினச்சானோ என்னமோ தெரியல. எப்போ நல்லா விரித்து கொடுப்பான். அன்னைக்கு அங்கே போய் படுத்துக்குங்க அப்படின்னா நான் போய் அந்த வெறாந்தாவில் படுத்த விரைக்குது. அப்படியே நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இப்படிலாம் இருக்கு, சொல்லவே இல்லை. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் என்ன சந்தோஷமாக இருந்து 5 மணிக்கு அந்த ஜெபம் பண்ணிட்டு, அவங்க எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அவங்க புறப்பட்ட அந்த வேகத்தை, அந்த ஆர்ப்பரிப்பு பார்த்தேன். அப்போ என்னன்னா, எப்படியாவது ஆராதனைக்கு முதல்ல போகணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி நான் எதை சொல்றேன்னா, இப்போ பெரிய மாற்றத்தை இந்த சபையில் பார்க்கறதுனால நான் சொல்றேன். இந்த சபையில் பெரிய மாறுதலான மக்களை பார்க்கறதுக்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த இளைய குமாரன் ஆண்டவர் விட்டு போயிட்டான், உண்மைதான். அல்லேலூயா. ஆனா அந்த தகப்பன் கோபிச்சுக்காம அவன் எப்படியும் சரியாகி வருவாயான்னு சொல்லி காத்திருந்தான். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம பாஸ்டர் தேவராஜ் கிட்ட பேசி பார்த்துருக்கேன், பழகி பார்த்துருக்கேன். யாரை பற்றியும் குறையா சொல்ல, யாரும் எப்படி வீக்கனாக இருந்தால் எதை பற்றியுமே சொல்லாமல் ஒரு நாள் சந்திப்பார் என்று சொன்னார். அல்லேலூயா. என இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சை, ஜெப வாஞ்சையை, கர்த்தரை தேடுகிற வாஞ்சையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன, அந்த தகப்பனாக இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரனுடைய வாஞ்சையை கர்த்தர் இந்த பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான ஐயா ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தினுடைய வார்த்தையை கவனித்தேன். இவர் இப்படி ஜெபம் பண்ணி நான் பார்க்கவில்லை, அவர் வளர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. என இதையெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு தகப்பனாகிய ஊழியக்காரனுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்ற இந்த பாத்திரங்களை புதுப்பித்திருக்கிறார் என்று நான் விசுவாசித்து கர்த்தரை சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த சொல்ல, யாழையை மேன்மைப்படுத்த, இப்படி நீங்க மாறும் பொழுது, நீங்கள் இப்படி மாற்றங்களை உருவாக்கும் பொழுது உங்களெல்லாம் கிறிஸ்து பிறப்பார். அதை பார்க்கிற பிரஜாதிக்காரர்கள் தேவனை தேடி வருவார்கள். இன்னும் நீங்கள் உயர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், உற்சாகமாயிருங்கள், உறுதியாயிருங்கள் என்று கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை வாஞ்சையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஏலிம் சர்ச்சின்னு சொன்ன இருக்கு சென்னையில். சாம் ஜெப்தர் ஐயா அவங்க பையன் நடத்துகிற ஒரு சபை. அங்கே ஒரு சாட்சியை அந்த பாஸ்டர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அந்த சபைக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிப ஸ்திரீ அவர்கிட்ட போய் சொன்னாராம்,
சபைக்கு போகும்போது சபை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அம்மா போனாங்க. அந்த பாஸ்டர் ஐயாட்ட போய், ஐயா தயவு செய்து எனக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும். என்னுடைய சில காரியங்களை மக்கள் மத்தியிலும் உங்கள் மத்தியிலும் பகிர்ந்து கொண்டு வேணும். என்னம்மா விஷயம்னா, அப்புறம் சொல்கிறேங்க, சொல்லும்போது இங்கே கேளுங்க அப்படின்னு. நடந்ததை தாங்க, இது நடந்த சம்பவம். எப்போ நடந்ததல்ல, இப்போ இந்த வருஷத்தில் நடந்ததை தான் உங்களோட சொல்றேன். அல்லேலூயா. ஆராதனை முடிந்தது. அவர் சொன்னார், இந்த அம்மா பேரை சொல்லி சொன்னார், அம்மா உங்ககிட்ட 10 நிமிஷம் உங்களோடு சில காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சபையார் அத்தனை பேரும் அமர்ந்து அதை கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளேன்னு சொல்லி அவர்கிட்ட டைமை கொடுத்தாங்க. அந்த அம்மா ஏறி நின்னோடனே கண்ணீர் மாலை மாலையாய் ஊற்றினார்கள். அவர்கள் கண்ணீரில் சொன்னாங்க, சனிக்கிழமை இரவு சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய 6.5 வயசு பையனும் படுத்தோம். விடிய காலம் ஒரு 3:30 மணிக்கு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போனான்னு எணிச்சிட்டு என் பையனை திருப்பி பார்த்தேன். அவன் மரித்து போய் கிடந்தான். அவன் மரித்து போயிருந்தான். அல்லேலூயா. என்ன செய்வேன்னு சொல்ல யாருக்குமே தெரியப்படுத்தலை. இதயத்தை ஆவியானவர் பேசினார். அதை நான் சகிக்க முடியல, தாங்க முடியலை தான். ஆனால் கிறிஸ்துவுக்காக தாங்கி கொண்டு நான் சுற்றி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணியை மூடி வச்சுட்டு நான் இப்பொழுது ஆராதனைக்கு வந்தேன். அல்லேலூயா. அவள் சொன்னால் ஒரு வார்த்தை, என் குழந்தை அவன் பாவம் அறியாதவன், அவனுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அவன் கண்ணை மூடினவனே ஏசப்பா கூட கரங்களை பிடித்துட்டு ஒரு ஏஞ்சலை போல இருப்பான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு என் தேவனை என்ன சந்திக்க முடியாது பலிபீடத்தில் உட்கார்ந்து இருப்பார். அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவோடு இருப்பான். கையை கலந்து என்னை பார்ப்பதற்காக, என்னை சந்திப்பதற்காக என் தேவன் என்ன இந்த பலிபீடத்தில் கண்களுக்கு தெரியாமல் ஆவியோடு ஆவியாய் அமர்ந்திருப்பார். அந்த ஆராதனையை முடிச்சுட்டு சொல்லலான்னு தான் நான் சொல்லலை. சபையார் அப்படியே வந்து அடக்கம் பண்ணும்படியாக தாய்மையாக கேட்டுக்கொண்டு என்று சொன்னால் அந்த சகோதரி. அல்லேலூயா. என்ன அப்போ ஆராதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஆண்டவனுடைய மேன்மை என்பதை என்ன இப்போ இந்த ஆண்டில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே ஆராதனையை கத்தா எந்த அளவுக்கு நம்ம முறையாய் சரியாய் நம்ம ஆராதிக்கிறோமோ, சரியாய் கர்த்தரை தேடக்கூடிய வாஞ்சைகள் இருக்கிறதோ, அந்த தாகம் இருக்கிறதோ, அவனுக்குள்ளாய் வேத வசனங்கள் என்ன பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வேத வசனங்கள் உன்னை வழிநடத்தும். இதை தகப்பனை நீங்கள் ஆதாரபூர்வமாய் சொல்லலாம். அல்லேலூயா. சில சமயங்களில் நீங்கள் சில காரியங்களில் சிக்கி தவித்து என்ன செய்வோம் என்று நீங்கள் ஏங்குகிற நேரத்தில் நீங்கள் சபையில கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு ஆலோசனை சொல்லும், உங்களுக்கு வெளிச்சம் காட்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நீங்க எல்லாம் எங்க சபைக்கு வந்து கர்த்தரை பார்த்து சத்தியத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கு கேட்ட சத்தியம் ஒரு வருஷம் முடிஞ்சாலும் என்ன எத்தனை மனசுக்குள்ள இருக்கணும். இது சிறு பிள்ளைகளுடைய இதயத்துல போடக்கூடிய விதையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தம்பியோட பெரிய பையன் அவன் இங்க வந்தான்ல, வெள்ளை சட்டை போட்டிருந்தான், அந்த பையன் தானே உன் குழந்தை பெரியவன். நாங்கள் உட்கார்ந்தேன், அவன் என்னை எட்டி பார்த்துட்டு கை ஆட்டினான். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கன்னா, நீங்க வெல்கம் பண்ணல, ஆனா வெல்கம் பண்ண அவனுக்குள்ள இருந்தக்கூடிய அந்த 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 வாஞ்ச இந்த தாத்தாவை எப்போ பார்த்துருக்க முடிக்கேன். இவர் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தார்ல, ஏதோ வாங்கிட்டு வந்து தந்தார்ல, அந்த சின்ன பிச்சு உள்ளத்துல என்ன எங்கேயோ பார்க்கல, அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த தாத்தாவை, அவனால அவன் கரங்களை ஆட்டுகிறான். அல்லேலூயா. இந்த மாதிரி குழந்தைத்தனமான இருதயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அங்கே இயேசு பிறப்பார். அல்லேலூயா. அந்த குழந்தைத்தனமான எண்ணம், எல்லாத்தையும் மறந்து விடுகிற எண்ணம். அல்லேலூயா. குறவுகளை நினைக்காத எண்ணம் என்ன, இந்த எண்ணம் என்ன கேட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்ற இந்த சபையை நடத்தக்கூடிய பாஸ்டருக்கு இருக்கிறதுனால
நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அப்பா எப்படி இருப்பாரு? அப்படித்தான் புத்திரன் இருப்பார். அல்லேலூயா. நாம் ஆவிக்குள்ளாய் பிறந்திருக்கிறோம். என்ன ஒரு சாட்சியா உங்களை பார்த்தோன்னே என்ன சொல்லணும்? இன்ன பாஸ்டர்னால இப்படியாய் வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தகுதிக்குள்ளாய் நம்ம வந்துவிட வேண்டும். அங்கே இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, நீ யூதாயாவுக்குள்ள ஆயிரங்களுக்குள் சிறிதா இருந்தாலும் உன்னிடத்துல பிறந்து அவர் என்னிடத்துல வருகிறார். அல்லேலூயா. யூதயா என்றால் துதி என்ற அர்த்தம். எங்கே துதிகள் இருக்கிறதோ, எங்கே இதயத்தின் ஆழத்திலிருந்து தூயவரை துதிக்கிறோமோ, துதிக்க 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 என்ன கிறிஸ்து பிறந்து கொண்டே இருப்பார். என்ன துதிக்க 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 இந்த ஆராதனை நேரத்துல, துதியின் நேரத்துல நீங்க எப்படி துதிக்கிறார் என்று பார்க்காமல் யாரும் ஆண்டவருடைய ஆவியான துதிக்கிறார் கண்களை மூடி நீங்க துதித்தீங்கன்னா உங்க ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். இது அனுபவ ரீதியான உண்மை. அல்லேலூயா. இதெல்லாம் இங்க அப்பதான் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடாக இருக்கிறது. அதுதான் அர்த்தம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. கிறிஸ்து ஒரு நாள் அப்பமாய் மாறி என்ன நமக்கெல்லாம் தகப்பன அப்பமாய் மாறி நம்மளோடு கூட பசி, ஆன்மீக பசியை போக்குவதற்கு பிக்கப்படுவார், உடைக்கப்படுவார், கிழிக்கப்படுவார். என்ன இது தான் அப்பத்தின் வீடாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வேதனை வரும்போது, துக்கம் வரும் பொழுதும், வியாதி வரும் பொழுதும், என சோதனை வரும்போதும், வேதனை வரும் பொழுது, துவண்டு போய் இதயங்கள் நொறுக்கப்படும் பொழுது என் இயேசு இதைத்தான் அனுபவித்தார், என் தகப்பன் இதைத்தான் அனுபவித்தார். ஆனாலும் இன்றைக்கு உலக இரட்சகராக இருக்கிறார். ஆகையில ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி கிறிஸ்துவை அந்த துக்க நேரத்தில் மகிமைப்படுத்தும் பொழுது கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. வேதனை நேரத்திலும் கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் உடைக்கப்பட்டார், பிக்கப்பட்டார். அதுதான் என்ன பெத்லகேம். அதுதான் அப்பத்தின் வீடு. எந்த நேரத்துல எந்த வசனத்தை கேட்டாலும் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வேத வசனத்துல தேர்ந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர்கிட்ட போய், எங்க அந்த தீமேத்தி பாஸ்டர் நடத்தின பாஸ்டர் என்ன, அவரை நான் வேத பண்டிதர்னு சொல்லி ஒரு நோட்டீஸ்ல போட்டேன். வேத பண்டிதர் அப்படின்னு. அப்போ அந்த உள்ள பாஸ்டர் ஃபெலோஷிப்ல இருக்கக்கூடிய ஐபிஎனுடைய தலைமை பாஸ்டர் மொத்த எல்லாம் கூப்பிட்டு கேட்ட கேள்வி சாட்சியா சொல்லுகிறேன். ஐயா, நீங்க நோட்டீஸ்ல அவரை எப்படி வேத பண்டிதர் என்று போட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பண்டிதர் என்று போடக்கூடியவருக்கு என்ன, அவருக்கு அப்படி ஒரு தகுதியை கொடுத்தது யார்? அப்புறம் வேத பண்டிதர்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தத்துல சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நோட்டீஸ்ல போட்டதை விநியோகம் பண்ணாம வேறொரு நோட்டீஸ் அடிச்சு நீங்க அப்படி வேத பண்டிதர்னு போடாதீங்க, பாஸ்டர்னு போடுங்க, வேத பண்டிதர் என்று போடாதீர்கள் என்று எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, ஐயா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன், நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னேன். நான் ஒரு ட்ரஸ்டி, தி சோயிங் வே எட்டர்னல் லைட் எவாஞ்சலிக்கல் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த டைட்டில் கொடுக்கறது. அதில் ஒரு பேராகிராஃப் வருது, அதை கூட விட்டுருங்க. நான் அதை விட லேசான காரியத்தை சொல்றேன். என்னன்னு கேட்டாங்க. நல்ல தூக்க நேரத்துல, நல்ல உறக்க நேரத்துல அந்த தீமேத்தி பாஸ்டர் போய் தட்டி எழுப்பி ஒரு வசனத்தை சொல்லி, இது எந்த அதிகாரத்துல எந்த பக்கத்துல எங்க இருக்குன்னு கேளுங்க. அவர் இந்த வேதத்தை திறக்காமையே இத்தனாவது அதிகாரத்துல, இத்தனாவது பக்கத்துல, இத்தனாவது பேராகிராஃப்ல லெப்டா ரைட்டான்னு சொல்லுவார். ஒன்னால முடியுங்க கையை தூக்குன்ட்டேன். எத்தனை பாஸ் இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் கூட திரும்ப பேசல, ஒருத்தர் திரும்ப என்கிட்ட பதிலே சொல்லல. இந்த மாதிரி யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கவங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அந்த வேற நோட்டீஸ் அடிச்சேன். ஒருத்தரும் பேசல. ஏன் வேத பண்டிதர்னா, வேதத்துல தேர்ந்தவன் எந்த நாட்களிலும் எந்த நிமிஷத்துல ஒரு வசனத்தை சொன்னாலும் ஏன்னா அந்த வேதத்தினுடைய மகத்துவமும் அவருடைய வார்த்தையும் இந்த இதயத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்படி இருக்க, அப்படி உருவாக்க வேண்டும். அப்ப அந்த வசனம் உங்களுக்குள்ளா இருக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற வசனமா இருக்கும். கிறிஸ்து தகப்பனப்பா அந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. இதற்காக சொல்லுகிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அவர் தேர்ந்தவராக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் இந்த தாளந்தை எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லாதீங்க. ஒரு தகப்பன் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வாஞ்சை உள்ளவர். என் பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும். ஆகையினால நீங்க வேதத்தை தகப்பனை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த வார்த்தையா இருக்கிறீங்களோ, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உங்கள் ரத்தத்தோடு கலத்தமாய் ஆவியோடு ஆவியாய் கலந்து விடுவார். அவரையும் உங்களை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. இதுக்கு பேரு தான் கிறிஸ்துமஸ். என்ன கேட்டீங்களா? கிறிஸ்துமஸ் நாள் தகவல் டிசம்பர் 25 எனக்கு எல்லா நாளும் கிறிஸ்துமஸ், ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கிறிஸ்துமஸ் தான். அல்லேலூயா. அப்படி மாறுங்கள். அப்படி ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் சபையில இந்த பெத்லகேம்ல எத்தனை பெத்லகேம் இருக்கு? சில இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் ஒரு குட்டி கிராமம். என்ன, இயேசு கிறிஸ்து அங்க பிறந்ததுனால தான் வேதத்துல பதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு மகத்துவம். கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்து மட்டும் அங்க பிறக்கலைன்னா அந்த பெத்லகேமை யாருமே நினைக்க மாட்டாங்க. கேட்டீங்களா? யாருமே நினைக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாரோ அதனாலதான் அந்த பெத்லகேமுக்கு ஒரு மகிமை வந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த பெத்லகேம் இல்லாம இந்த இந்த இது இந்த பெத்லகேம் இல்லாம வேதத்துல வேற பெத்லகேம் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணுமா இல்லையா? இந்த ஒரு பெத்லகேம் தான் இருக்கா? வேதத்துல 2-3 பெத்லகேம் இருக்கு. கேட்டீங்களா? அதுல ஒரு பெத்லகேம் நீங்க யூதாயா தேசத்தில் இருந்த பெத்லகேம் இயேசு பிறந்தார். யூதாயாவில் இல்லாத சில பெத்லகேம் இருக்கு வேதத்துல. அல்லேலூயா. அந்த வேதத்துலன்னா அது வேதத்துல பெத்லகேம் இருக்கு. அதுக்கு என்ன ஒரு மகிமையும் கிடையாது, ஒரு உயர்வும் கிடையாது, ஒரு ஒண்ணுமே கிடையாது, வேறதான் இருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, யூதாவில இருக்கக்கூடிய ஆயிரங்களுக்குள் சிறிதான பெத்லகேம்ல இயேசு பிறந்தபடியால் அந்த சின்ன கிராமத்தை நாம் இன்றைக்கும் பெத்லகேம் என்று சொல்லி பாராட்டுகிறோம் இல்லையா? ஆனா அதே சமயத்தில் அதை விட பெரிய பட்டணங்கள் இருக்கிறது. யூதயா பெத்லகேம் பட்டணம் ஒன்று இருக்கிறது. அது எங்க இருக்குன்னா, நீங்க அப்படியே வேதத்தை திருப்பி ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. எங்க அப்படின்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12:10 வாசிங்க. அங்க என்ன ஒரு பெத்லகேம், பெத்லகேம் பட்டணம். இது பெத்லகேம் குக்கிராமம். இங்க இயேசு பிறக்கிறார். 12:10 வாசிங்க. பின்பு யார் வாசிங்க? கொஞ்சம் சத்தமா வாசிமா, இல்லைன்னா முன்னால வந்தா உட்கார்ந்து வாசி. பின்பு அடக்கம் பண்ணப்பட்டானா? இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. யோசுவாவின் புத்தகம் 19:15. யோசுவா 19:15 வாசிங்க. யோசுவா 19. ஆகா, எத்தனை பட்டணங்க? இதெல்லாம் என்னவா இருக்குது? இதெல்லாம் பட்டணம். இந்த பட்டணத்துல பெத்லகேமும் ஒரு பட்டணம். அது பெரிய பட்டணம். ஒரு பட்டணம்னா சாதாரணமா சென்னையை போல ஒரு பெத்லகேம் பட்டணம் அந்த வேதத்துல உண்டு. அங்க இந்த பெத்லகேம் பெரிய ஆடம்பரமான அற்புதமான பெரிய இதுக்கு செவ்லோன் தேசத்துல பெத்லகேம் உண்டு. ஆனா அதுக்கு பேர் மட்டும்தான் இருக்குது. இயேசு அங்க பிறக்கல. அல்லேலூயா. அது மாதிரி நீங்க சபைக்கு வரலாம், சபைக்குல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா இயேசு பிறக்க வேண்டும். அல்லேலூயா. ஆடம்பரமா நல்லா ட்ரெஸ் பண்ணி டிப் டாப்பா உட்கார்ந்து எந்திரிச்சு போற மக்களுக்கு சில சபைகள்ல பிரத்யேகமான ஒரு வரவேற்பு இருக்கும்.
அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனா அவன்கிட்ட இயேசு இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. இயேசு இருக்க மாட்டார். சபையினுடைய பட்டியலில் எத்தனை பேர் இங்கே சபையில மெம்பரா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, பெரிய சபை ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. பாஸ்டர், உங்க சபையில இருக்க குடும்பத்தினுடைய பேரெல்லாம் சொல்ல முடியுமா? உங்களால பாஸ்டர்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லணும். அதுக்குத்தான் கிளை குலையத்தை ஆரம்பிச்சு கிளை சபைகளை உருவாக்கி உதவி போதர்களை வச்சு பொறுப்புகளை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஏரியாக்களை கொடுத்து நீங்க தான் இந்த ஆத்மா உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி. அப்ப தலைமை பாச தலைமை சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் ஒவ்வொரு தேவ ஊழியனும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என் சபைக்கு இத்தனை குடும்பம் வருகிறது. தம்பி என்ன சொன்னார்? 150 150 குடும்பங்கள். 150 விசுவாசிகள் என்கிட்ட இருக்காங்க. எங்க சபைக்கு 150 விசுவாசிகள் வருகிறார்கள் அப்படின்னு. அப்ப அவர் வந்து ஜெபம் பண்ணாம இதை எண்ணிக்கையில மனசுல வைக்காம என்ன சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இந்த 150 விசுவாசிகளுக்கும் என்ன ஜெபிக்கிற எந்த பாஸ்டர் ஜெபிக்கிறாரோ, எந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிறானோ, அவனுடைய சபை கர்த்தர் தான ஆவியானவர் வளர்த்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணும். கேட்டீங்களா? ஜெபிக்கணும். என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். இப்போ ஒரு தம்பிக்காக நீங்க ஜெபிச்சீங்க, யாருக்கும் சுகம் இல்லை, ரொம்ப மரண போராட்டத்துல. இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் வீடு சந்திக்க போகாத இடம் நாட்கள்ல சபைக்குள்ள வந்து பலிபீடத்துல உட்கார்ந்து கையில லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இன்ன குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த பாஸ் ஜெபிக்க 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 அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியங்களாம் கர்த்தர் அவர் இதயத்தில் ஆவியில வெளிப்படுத்துவார். இவர் ஜெபிக்க ஜெபிக்க அங்கே விடுதலை வந்து கொண்டிருக்கணும். அவருக்கு பேர் தான் என ஆவியானவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஊழியக்காரன். அப்படி ஒரு ஊழியக்காரனாய் இந்த மகன் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இப்போ பழகிறேன். இந்த பையன்லாம் குட்டி பையனா இருக்கும்போது பழகிறேன். அல்லேலூயா. அந்த நாள்ல இந்த நாள் வரைக்கும் நான் கண்டுகிட்டதை சொல்றேன், நான் புரிஞ்சுகிட்டதை சொல்றேன். ரொம்ப பலவீனா இருந்தப்ப சொன்னாரு, ஐயா என்ன ரொம்ப பலவீனம், நான் கூட ரொம்ப இந்த மக்கள் சொன்ன காதுல விழுந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். என்ன வாசு ரொம்ப அப்படி இருக்காரு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தேன். அவர் சொன்னாரு உற்சாகமா, ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தோற்றத்துல கொஞ்சம் வயசுல மெலிஞ்சிட்டேன், ஆனா உள்ள கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே என்ன ஆடம்பரத்துக்காகவோ பெரிய சபைக்காகவோ பட்டணத்தை போல மிகையா இருக்கிற சபையில இயேசு இல்லை. என சின்ன கிராமமாய் தாழ்த்தப்பட்டவளா இருந்தாலும் என வறுமை கோட்டில் இருந்தாலும் உன் வறுமையிலிருந்து வார்த்தத்தை மாற்றி கர்த்தர் இந்த பட்டணத்தை போல உன்னை மாற்ற வேண்டுமானால் என தாழ்மையில் இருக்கக்கூடிய கிராமத்தை போல இருக்கக்கூடிய உன் இதயத்துக்குள்ள இயேசு பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என ஒரு தியாகமான ஒரு இதயம் வேண்டும். அல்லேலூயா. இயேசு பெரிய தியாகத்தை பண்ணினார் நமக்காக. சிலுவையில ஜீவனையை கொடுத்து அவர் தியாகம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த தியாகம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாய் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்குள்ளாய், ஒவ்வொரு கிறிஸ்தவ அறிந்த பிள்ளைகளுக்குள்ளாய் என்ன ஒரு தியாகம் அல்லேலூயா உருவாக வேண்டும். அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வேதத்தை திருப்பி நாளாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க அப்படியே எடுத்து வாசிங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய ஒரு வசனத்தை தேவன் இப்ப சொல்றதுனால நான் சொல்றேன். அங்க 1 நாளாகமம் 11வது அதிகாரத்தை நீங்க அப்படியே எடுத்து நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 15வது வசனத்தை வாசிமா. இருங்க, நானே வாசிக்கிறேன், நேராயிரம் ஆயினால. கேட்டீங்களா? இங்கே என்ன சொல்லுவேன், 30 தலைவர்களிலே 3 பேர் அதுலாம் என்னும் கண்மலையின் கீழில் இருக்கிற தாவீதின் இடத்துக்கு போயிருந்தார்கள். பிலிஸ்தரின் பாளையம் பெத்லகேம் பள்ளத்தாக்கிலே
ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இருக்கிற போது தாவீது அரணான ஒரு இடத்துல இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. அல்லேலூயா. கேட்டீங்களா? தாவீது என்ன செய்கிறான்? ஒரு அரணான கெபில அவன் பாதுகாப்பா இருக்கிறான். கேட்டீங்களா? எதுக்கு? எதிராளிகளுக்கு என இடம் கொடுக்காமல் அங்கே பாதுகாப்பாய் கர்த்தர் வைக்கிறார். எதற்காகனா பெலிஸ்தருடைய தானியம், பெலிஸ்தருடைய படைபலம் என அந்த பெத்லகேமுக்கு உள்ளே நுழைய முடியாமல் பயங்கரமான படைபலம் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. உள்ள நுழைய முடியாது. அப்போ சமயம் வரும் பொழுது அவர்கள் ஜெயிக்கலாம் என்று சொல்லி தாவீது ஒரு அரணான கெபில அரணான ஒரு இடத்துல இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு ஒரு தாகம் ஏற்படுகிறது. என்ன தாகம்? கீழே வாசிச்சு பாருங்க. இருந்தது, தாவீது பெத்லகேம் ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார்? அல்லேலூயா. அவனுக்கு என்ன தாகம் இருக்குன்னா, பெத்லகேமுடைய ஒளிமுக வாசல். அல்லேலூயா. பெத்லகேமுக்குள்ளாய் தகப்பனே உள்ளே நுழையும் பொழுது அங்க யாக்கோப்பின் காலத்துல யாக்கோப்பு கட்டி வைத்த ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றினுடைய தண்ணீரை கொஞ்சம் குடிக்க வேண்டும் என்று எனக்கு ஆவலம் இருக்கிறது. என்னுடைய தாகத்தை தீர்ப்பவர் யார்? அல்லேலூயா. தாகம் அவனுக்கு சாதாரணமா தாகம் வந்துச்சுன்னு சொன்னா அங்க நிறைய தண்ணி இருக்கு. அல்லேலூயா. அங்க நிறைய தண்ணி இருக்கு, கொஞ்சம் குடிச்சா தாகம் தீர்ந்துடும். ஆனா இங்கே தாவீதுடைய தாகம் என்ன? தாவீதுடைய தாகம் என்ன? ஏன்னா பெத்லகேமிலே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றினுடைய தண்ணீரை நான் குடிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் அங்கே உள்ள இப்ப நுழைய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. பெலிஸ்தர்கள் தகப்பனப்பா படைபலமா நின்று வாசலுக்குள் உள்ளே போக முடியாமல் அங்கே தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெலிஸ்தருடைய தானத்தையும் தாண்டி, அவருடைய படைபலத்தையும் தாண்டி, அந்த அரணையும் தாண்டி எனக்காக என்னுடைய தாகத்தை தீர்க்க, என்னுடைய ஆன்மீக தாகத்தை தீர்க்க யார் தகப்பனை கொஞ்சம் தண்ணியை கொண்டு வரக்கூடிய தைரியசாலி இருக்கிறான்? அல்லேலூயா என்று அவன் தகப்பனை வாஞ்சிக்கிறான். அப்பொழுது அதுல 3 பேர், அல்லேலூயா, கீழே வாசித்து பாருங்கள், அங்கே இருக்கிறது. அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ள துணிந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்க கிணற்றிலே தண்ணீரை கொண்டு வந்து தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான் தரையிலே. அல்லேலூயா. பாருங்க, அவன் அந்த படைபலமெல்லாம் எத்தனை இருந்தாலும் என் தகப்பனப்பா உத்தரவிட்டு விட்டார், எங்கள் ராஜா உத்தரவிட்டு விட்டார். அங்கே தானியம் இருக்கும், அங்கே படபலம் இருக்கும், அங்கே தடைகள் இருக்கும், அங்கே தகப்பனப்பா பெரிய மிலிட்டரி இருக்கும். ஆனாலும் என்னால் முடியும், என்னால் தேவனுக்கு அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக அந்த தண்ணீரை கொண்டு வர முடியும் என்று தாவீதின் குமாரனாய் பிறக்க போகக்கூடிய இயேசுனுடைய பிரசன்னத்தை பெற்ற தாவீது அந்த தாவீதினுடைய தாகத்தை தீர்க்க அந்த 3 பேரும் போய் தண்ணியை கொண்டு வந்தார்கள். அன்னைக்கு தாவீதின் குமாரனாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளே, தாவீதின் குமாரனாய் பிறந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீதுக்கு அந்த வாஞ்சை இருந்ததை போல இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு வாஞ்சை. என்ன? இருளான உலகம், போட்டியான உலகம், கிறிஸ்தவர்களை அழிக்கிற உலகம், சபைகளை இடிக்கிற சமயம், சபைகளை வளர விடாமல் தடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எனக்காக தியாகம் பண்ணி என் சபையை காத்துக்கொண்டு என் சபைக்காக தியாகம் பண்ணக்கூடிய எத்தனை பேர் உண்மையான தேவ பிள்ளைகளா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உண்மையாய் என் தாகத்தை தீர்க்க, என்னுடைய வாஞ்சையை தீர்க்க எத்தனை விசுவாசிகள் சபையில இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்பு இருக்கும். அல்லேலூயா. படைபலம் தடையா இருக்கும், அரசாங்கம் உங்களுக்கு தடையா இருக்கும். என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் தடையா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் கேட்குது, எனக்கு தூங்கவே முடியல, ரிப்போர்ட் பண்ணுவான், எல்லாம் செய்யும். இதுக்கு இடையிலையும் தேவனை மகிமைப்படுத்துகிறவன் தான் தேவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும், கிறிஸ்துவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும். என அப்பேற்பட்டவன் தான் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு சபையா இது இருக்கிறபடியா, உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறபடியா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவனுக்கு அந்த வாஞ்சை அவன் கொண்டு வந்தான்.
ஆனாலும் அல்லேலூயா, ஆனாலும் என்ன செய்தான்? அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவ்வளவு அதாவது ஜீவனையே பணைய வைத்து அந்த தண்ணீரை கொண்டு வந்தா அந்த தாவீது குடிச்சிருக்கணுமே, அந்த தாவீது குடிச்சிருக்கணுமே. அவன் குடிக்காமல் அதை கர்த்தருக்கென்று தரையில ஊற்றினான். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? அல்லேலூயா. உலக ரட்சகர், உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். என்ன கேட்டீங்களா? உலகத்துல பொன்னும் வெள்ளியும் உண்டாக்கி உங்களை தகவலை மேன்மைப்படுத்தின கிறிஸ்து என்ன கேட்கிறார்? இவ்வளவையும் கொடுத்த கர்த்தர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே ஊற்றினார். அல்லேலூயா. சிலுவையில் அந்த ஜீவனை உனக்காக ஊற்றினார், எனக்காக ஊற்றினார், உலகத்துக்காக ஊற்றினார். அந்த தேவனுடைய ரத்தம் கிறிஸ்துவுக்காய், கிறிஸ்துவ மக்களுக்காய், இந்த உலக ரட்சிப்புக்காய், உலகத்தினுடைய பாவிகளுக்காய் தேவனுடைய ரத்தம் ஊற்றப்படக்கூடிய தேவ வெளிப்பாட்டின் பிரதிபலத்தை தாவீது மூலமாய் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்ட தியாகம் நிறைந்த, அப்பேற்பட்ட கர்த்தருக்காய் எதையும் செய்யக்கூடிய என் தேவனுக்காய் நான் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்க்க. அப்பேற்பட்டவர்கள் தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய ஜெயந்தியை கொண்டாட தகுதி உள்ளவர்கள். அந்த தகுதி என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அதுதான் தியாகம். என்ன வந்தாலும் சரி, என் ஜீவனே போனாலும் சரி, என் தேவனுக்காய் நான் தியாகம் பண்ணுவேன் என்று சொல்லக்கூடிய தியாகிகளையே கர்த்தர். என்னடா ஒரு சிலுவையில நமக்காக தியாகியாய் மாறி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய தகப்பனை விழா எலும்பிலிருந்து ஆதாமுக்கு ஒரு மனவாட்டியை உண்டாக்கினது போல சிலுவையில தொங்கக்கூடிய கிறிஸ்து அந்த பொல்லாத போர்ச்சேகவன் ஈட்டியை எடுத்து மார்பிலை குத்தினான். அல்லேலூயா. அந்த மார்பிலை குத்தப்பட்ட அந்த கூர்மையான முள் இயேசு கிறிஸ்துனுடைய விழா எலும்பில் பட்டு அங்கே தண்ணீர் வந்தது. அவருடைய சரீரத்தில் ரத்தமும் வந்தது. ரத்தமும் தண்ணீரும் ஊற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட தேவனுடைய விழா எலும்பின் சபைகளா இருக்கக்கூடிய இந்த சபைதான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட சபையை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ தியாகம் உள்ள சபை, நீ எனக்காக தியாகம் செய்கிற சபை, எனக்காக ரத்தத்தை ஊற்றின சபை, உன்னை பரலோகத்தில் என் பேர் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் தான் தேவ சபை. உனக்குள்ளாய் தகப்பன அந்த வாஞ்சையும் அந்த தியாகமும் இருக்கும் பொழுது, உன் தியாகமான ஜெபம், உன் கண்ணீரின் ஜெபம் இருக்கும் பொழுது, நீ அவமானப்பட்ட இடத்துல, நிந்த இடத்துல, உன்னை சீனு காரி துப்புன இடத்துல அதே மக்கள் உன்னை உயர்த்தி தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி சொல்லும்படியா தேவனுடைய தியாக ரத்தம், சிலுவை ரத்தத்தால் நீங்கள் மூழ்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இருந்தார். இது உண்மையா நடந்த சம்பவம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கதையெல்லாம் சொல்றதே கிடையாது. நடந்தாதான். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சிறு பிள்ளைகள் இருந்தே சில குழந்தைகளை சண்டே கிளாஸ்ல வசனத்துல வளர்த்தி மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. சைனா தேசத்துல நடந்தது தான் இது. அல்லேலூயா. சபையின் சரித்திரம் என்ற புக் எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்க போய் புக் ஸ்டால்ல கேளுங்க, சபையின் சரித்திரம், சபையின் சரித்திரங்கள் என்று புக் இருக்கு. அதை வாங்கி பாருங்க. அங்க நடந்ததை தான் நான் வாசித்ததை தான் உங்ககிட்ட சொல்லுகிறேன். அந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே வளர்த்தி கொண்டு வந்தார். அப்போ இந்த சைன தேசத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட கிறிஸ்துவுக்கு விரோதமா இந்த பிள்ளைகள் மட்டும் அந்த கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் போய் சொல்லும்போது அத்தனை பேரும் அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனா இந்த 2 பிள்ளைகள் மாத்திரம் கீழ்ப்படியல. எங்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நீ இன்னைக்கு இங்க பூமியில ஜீவனை விட்டீங்கன்னா 2வது பரதிசையிலும் பரலோகத்திலும் கர்த்தருக்கு பக்கத்துல விழிச்சு அவர் பக்கத்துல நிற்ப உறுதியா சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். எங்களை தகப்பனப்பா, நீங்க கொன்றாலும் சரி, இயேசுவே தேவன், அவரை தவிர தேவன் இல்லை என்று அந்த 2 பிள்ளைகளும் சொன்னார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்ன பொழுது அவனுக்கு ஒரு கோபம் வந்து, அந்த சிப்பாய்க்கு, அந்த அதிகாரிக்கு கோபம் வந்துடுது. என்ன, இந்த பாஸ்டரை கொண்டே இவர்களை மறுதலிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவுக்கு வந்துட்டான்.
எந்த பாஸ்டர்னால நாங்க சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தை உறுதியா இருக்கிறோமோ அதே பாஸ்டரை கொண்டு அந்த பாஸ்டரை கொண்டு மறுதலிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி கொண்டு பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனான். அல்லேலூயா. அந்த பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன பொழுது அந்த பாஸ்டர்கிட்ட கவர்மெண்ட் சொன்னார்கள், உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் தருகிறோம், உங்களுக்கு சபையை கட்டி கொடுக்கிறோம், இவ்வளவு பணத்தை உங்களுக்கு தருகிறோம், ஆனா நீங்க அந்த பிள்ளைகளை மறுதலிக்க வைக்க வேண்டும். இந்த பிள்ளைகளை மறுதலிக்க வேண்டும், எல்லாருக்கும் முன்னால் சபைக்கு முன்னால மறுதலிக்க வேண்டும். அப்படி மறுதலிக்க மறுத்தால் உங்க கரங்கள்ல ஒரு துப்பாக்கி தரும், உங்க கரங்கள்ல ஒரு துப்பாக்கி தரும். அந்த 2 பிள்ளைகளும் உங்கள் கையாலேயே சுட்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பாஸ்டர் ரொம்ப பிரஸ் பண்ணி கற்றுக் கொடுத்த பாஸ்டர் கடைசியில அதுக்கு சம்மதித்தார். கற்றுக் கொடுத்த பாஸ்டர் என்ன செய்தாரு? அதுக்கு சம்மதிச்சார். சரிங்க, நான் அந்த பிள்ளைகளுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் 2 பேரும் எவ்வளவு சொல்லிட்டு கேட்கல. இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் சபைக்கு முன்பாக நடந்ததை சொல்ல படிக்க நான் அழுதுட்டேன். அந்த குழந்தைகள் 2 பேர் சிறு வாலிப பிள்ளைகள், மீறின ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த 2 பிள்ளைகளும் உறுதியா நின்றார்கள். பாஸ்டர் ஐயா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நீங்க சொன்ன வசனம் இன்னும் எங்க இதயத்துல அப்படியே பசுமையா இருக்குதுயா. நீங்க தானே சொன்னீங்க, ஜீவனே போனாலும் கிறிஸ்துவுக்காக போனா திரும்ப பரலோகத்துல தகப்பன அப்பா அவர் பக்கத்துல வச்சு 2ஆம் வருகையில கொண்டு இந்த உலகத்தையே ஆள வைப்பார்னு நீங்க சொன்னீங்களே, என்ன அது இன்னும் இருக்குது. ஆகையினால ஐயா, எங்க 2 பேரு கூடவே நீங்களும் மரித்தாலும் பரவாயில்ல, நம்ம 3 பேருமா பரலோகத்துக்கு போகலாமே. அல்லேலூயா. நம்ம 3 பேருமே பரலோகத்துல போய் ஆண்டவரை தரிசிக்கலாமேன்னு சொல்லி அந்த அருமையான குழந்தை பாஸ்டருக்கு சொன்ன பொழுது பாஸ்டர் கேட்கல. பாஸ்டர் கொடுத்த டைம் முடிந்தது. அப்ப அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஐயா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு, இந்த கடைசி நேரத்துல எங்களோடு கூட நீங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன, சிலுவையில கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லையா? ஆகவே மரித்தாலும் பரவாயில்ல, நம்ம 3 பேரும் பரலோகத்தில் ஆராதிக்கலாம்ல. நான் அங்க சொல்லுவேன்ல, எங்களை நடத்தின ஐயா தான் இவர்னு உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன்ல. ஏன்னா உங்களை குறித்து சாட்சி ஆண்டவர்கிட்ட நான் பரலோகத்தில் சொல்லுவேன்னு சொல்லி பிள்ளைகள் கெஞ்சி கேட்டாங்க. அவர் மௌனமாவே இருந்தார். டைம் முடிந்தது. அவர் தகப்பன ஒரு பெல் அடிச்சாங்க. பெல் அடிச்சோன்னே பாஸ்டருடைய கரத்தில் அந்த துப்பாக்கி குண்டுகள் 2 பாய்ந்த அந்த 2 குழந்தைகளும் மரித்து விழுந்தார்கள். அடுத்த செகண்ட்ல பாஸ்டர் நோக்கி 2 குண்டு வந்தது, அவரும் மரித்தார். நீ நடத்தின விசுவாசிகள் தேவனை மறுதலிக்கணும், உன் கையாலே நீ கொண்டு, உனக்கு பணம் தர்றேன், உனக்கு சர்ச்சு கட்டி கொடுக்குறேன், உனக்கு ஆஸ்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா பிசாசு சந்திரமானவன், நீ மட்டும் அல்ல, நீ வளர்த்தின பிள்ளைகள் மட்டுமல்ல, உன்னையும் காலி பண்ணிடணும்னு சொல்லி பாஸ்டரையும் மரித்தார், பிள்ளைகளும் மரித்தார். இதுல பாஸ்டர் எங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகள் எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? பாஸ்டர் அழகா என்ன செய்வார்? சத்தியத்தை போதித்தவர், சத்தியத்தை சொன்னவர், சத்தியத்தை வளர்த்தவர், சிறு நெருக்கம் வந்த உடனே மறுதலித்து நரகத்துக்கு போய் சேர்ந்தார். என பாஸ்டர்கிட்ட கற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்துல ஏந்தப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பாஸ்டர் போதிக்கிறத கேளுங்க, பாஸ்டர் சொல்றத கேளுங்க, ஏன்னா அவருடைய கனிகளை கேளுங்க. என்ன, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களை ஐக்கியப்படுத்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், கிறிஸ்துவுடைய சேனைகளாய், ஏன்னா கிறிஸ்துடைய வசனத்துக்குள்ளாய் நீங்கள் மாறும் பொழுது அந்த வசனம் உங்களை கொண்டு வரும், அந்த வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும். இன்னும் நிறைய காரியங்கள் இந்த பேப்பரில் எழுதலாம், பேசினா 3 மணி நேரம் ஆகும். அதனால இன்னொரு நாளைக்கு கர்த்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால், கர்த்தர் ஒரு நாளைக்கு உங்களை சந்திக்கும்படியாக ஒரு கிருபை எனக்கு தந்தால், சந்திக்கும்படியாக கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை ஆவியானவர் கொடுத்தால் நான் நம்மளோடு கூட பேசலாம். அப்போ உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன,
இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு, கிறிஸ்துமஸை தியானிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்றால், என முதலாவது தாழ்மை உள்ளவன், கனிகள் நிறைந்தவர்கள், தியாகம் நிறைந்தவர்கள், மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருகிறவர்கள், ஆராதனையில் கரெக்டாக வந்து சேர்றவங்க, ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் மாத்திரமே கிறிஸ்துமஸை கொண்டாட தகுதி உள்ளவர்கள். அதற்கு தகுதி இல்லாதவர்கள் தகுதியாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.